வணக்கம். ஜெய்ஹிந்த். பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட ஜப்பான், சீனா பயணத்தை முடிச்சு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் ஃபோரமில் பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஜப்பான், சைனா முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கை தட்டுறாங்க. அவர் அடுத்த ஒரு வார்த்தை கேட்குறாரு, எதற்காக கை தட்டுறீங்க? நான் ஜப்பான், சைனா போனேனா இல்லை போயிட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கை தட்டுறாங்க. இதுலேருந்தே நமக்கு அந்த உள்குத்து புரியும்னு நினைக்கிறேன். அப்பையிலேருந்தே எல்லாருக்கும் டவுட்டு, பிரதமர் மோடி மேலே அசாசினேஷனுக்கு ஏதாவது வாய்ப்புகள் நகர்த்தப்பட்டுருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் எழுகுது. இது எதற்காக எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீன தலைவர் ஜி ஜின்பிங்கோ இல்லைன்னா ரஷ்ய அதிபர் புதின் அவர்களோ, பிரதமர் மோடி அவர்களோ வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு கொலை முயற்சி நடக்குது, அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படியே சொல்லவோ, இல்லைன்னா பங்களாதேஷ், வெனிசுலா மாதிரி வேறு நாட்டுக்கு அதிபர்கள் ஓடி போகிறதோ கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா இன்னைக்கு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி யார் காரணமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆள் தான், சவுனி அமெரிக்கா. இது எப்படி உறுதியாகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பங்களாதேஷில் டாக்கால டெரன்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒருத்தர் கொல்லப்படுறாரு மர்மமான முறையில். இதுதான் இதுக்கான சந்தேகத்தை கிளப்புது. இப்போது டாக்கால இந்த கொல்லப்பட்ட டெரன்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஏற்கனவே 20 வருஷமாக இராணுவ பணியாற்றி கொண்டும் அமெரிக்க இன்ஃபென்ட்ரியில் ட்ரெயினராகவும் இருக்கார். அவர் எதற்காக இங்கே டாக்காக்கு வரப்பட்டதாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிஐஏ அதிகாரிகளுக்கு பயிற்றுவிக்கவும், பிரதமர் மோடி அவர்களை கொள்ள சதித்திட்டம் திட்டவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி கண்டறியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஓ மீட்டிங்க்கு பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா மற்றும் இந்திய உளவுப் படைகளோட கூட்டு முயற்சியால் இந்த ஜாக்சன் அப்படிங்கிற கொல்லப்பட்டிருக்கா தெரிவிக்கப்படுது. இந்த ஜாக்சன் கொல்லப்பட்டதில் மிகப்பெரிய சந்தேகம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடியை ஆட்டோப்சி பண்ணாமலோ இல்லை எது பண்ணாமலோ உண்மையான வெளிப்படையான காரணத்தை சொல்லாமல், அது வெறும் ஒரு இயற்கையான மரணம்னு சொல்லிட்டு யுஎஸ் எம்பசி கிட்ட அப்படியே பாடியை ஒப்படைச்சது தான் மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. யுஎஸும் இது குறித்து பெருசாக ரியாக்ட் பண்ணல. கண்டிப்பாக உளவுத்துறையில் யாராவது இறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி ஓப்பன் பண்ணவோ, அவங்களோட திட்டங்களை வெளிப்படுத்தவோ போகிறது கிடையாது. பட் இது கண்டிப்பாக எங்கேயோ ஒரு குறுக்கு தோற்றத்தை ஏற்படுத்துது. இது பிரதமர் மோடி மேலே ஒரு எதிர்காட்டப்பட்டுள்ள ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. பட் பங்களாதேஷில் இந்த மாதிரி நடக்கிறது ஏற்கனவே புதுசு இல்லை. இந்த மாதிரி பங்களாதேஷை பற்றி நம்ம ஓப்பனாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். பங்களாதேஷ் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ அங்கே இருக்கிற அன்ஸ்டேபிள் கவர்னால அந்த பங்களாதேஷ் ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஆகிட்டுருக்கு. சைனாக்கும் யூஎஸுக்கும் அங்கே ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே மியான்மரில் ஒரு ராணுவ ஆட்சி நடக்கிற மாதிரி இப்போ பங்களாதேஷையும் அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா கால் வச்ச எந்த இடமே உருப்படாது. அதுக்கு ஈராக்கும் ஆப்கானிஸ்தானும் சாட்சி. இப்போ அடுத்ததாக இந்த பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாறனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக எல்லையில். பட் அந்த பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படுதோ அமெரிக்காவிலும் சைனாவிலையும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உளவாளிகள்னால அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பழகிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பார்டரும் ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா இந்தியா பங்களாதேஷ் பார்டர் கொஞ்சம் ஓப்பன் பார்டர் தான், நீங்கள் எப்போனாலும் போகலாம் வரலாம் அந்த மாதிரி இருக்கிறனால இது கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கலை இந்தியாவுக்கு ஏற்படுத்த தான் போகுது, இன்றைக்கி இல்லைனாலும் லாங் டேர்மில். பட் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், சைனாவும் அமெரிக்காவும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான லான்ச் பேடாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே தெரியும், இப்போ அமெரிக்கா எப்பவும் இல்லாத அளவுக்கு பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா தன்னோட ராணுவ வீரர்கள் அனுப்புறது, பயிற்சி பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. சிஏஏவும் தன்னோட நடவடிக்கையை அங்கே அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சைனா கைக்குள்ளே போயிடக்கூடாது. அதே மாதிரி இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் ரைவலாக இருக்க போகிற ஒரு இந்தியாவையும் அவங்க அழிக்கிறதுக்கு பங்களாதேஷ் தான் தன்னோட லான்ச் பேடாக பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ப்ரொஃபஸரை யூனிஸ்னு ஒரு கிழவனை கூட்டு வந்து அங்கே ஆட்சி அதிபராக உட்கார வச்சிருக்காங்க. பட் இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு இதில் பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பங்களாதேஷ்ங்கிற நாடு எப்படி நாசமாக போகிறோம்னு பிரச்சனை இல்லை. பட் அங்கே இருக்கக்கூடிய வரிய பிரச்சனைகள் ஏற்கனவே நமக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. பார்டரில் ரோஹிங்கியா அகதிகள் இந்தியாவுக்குள்ளே வரதா இருக்கட்டும், இப்போ இந்த பங்களாதேஷ்னால அங்கே இருக்கக்கூடிய உளவாளிகள் அதிகரிக்கிறது, சைனா மற்றும் அமெரிக்காவோட உளவாளிகள் மற்றும் ராணுவ நடமாட்டங்கள் அதிகரிக்கிறது, கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது மேலே ஒரு கண்ணை திருப்ப வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஏற்கனவே இங்கே வெஸ்டர்ன் பார்டர்லையும் நார்த்தன் பார்டர்லையும் சைனா, பாகிஸ்தானை சம்பாதிக்கிறதுக்கே இந்திய ஆர்மிக்கு போதுமான நேரமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பங்களாதேஷ்ங்கிறது இந்தியாவுக்கு ஒரு புது தலைவலி அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த டெரன்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திர விடுதியில் கொல்லப்பட்டு பங்களாதேஷ் அது குறித்து எந்த ஒரு அறிக்கையும் விடலை. அவர் எந்த ஒரு அட்டாப்சி உடல்கூறு ஆய்வும் பண்ணல. ஏன் எதற்காக இருந்தார் அப்படிங்கிறது. இதுதான் மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. கண்டிப்பாக இது உளவுத்துறையோட ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிறது கேள்வி எழுது. பட் இது குறித்து பங்களாதேஷோ அமெரிக்காவோ இன்னும் வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை. பட் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. பிரதமர் மோடிக்குள்ள திட்டம் திட்டுறாங்க, ரஷ்யாவும் இந்தியாவும் இருந்துச்சு முறியடிச்சிட்டாங்க. நம்ம சோசியல் மீடியா ரொம்ப பட்டப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியாவில் நமக்கு தெரியறதெல்லாம் என்ன ராக்கு தெரியாமல் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்தியாவோட உலகமைப்பு இதை கண்டிப்பாக கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற நாடு மாதிரியோ எந்த நாடு மாதிரியோ நம்ம பிரைம் மினிஸ்டரோ யாரையும் விட்டுற போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு சித்தாந்தமாகவும் இருக்கலாம். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருக்கலாம், நாளைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இருக்கலாம், இன்னொரு நாள் வேறு யாராக கூட இருக்கலாம். பட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருங்கிறது இந்தியாவோட பிரதிநிதி. அவர் எந்த சித்தாந்தங்களும் தாண்டி நம்ம அவருக்கு சப்போர்ட்டும் மரியாதையும் கொடுக்கணும். அதுதான் என்னோட கருத்து. கண்டிப்பாக சிஏஏ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கொல்ல சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக எதிர்க்கணும். இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆனால் இது எல்லாருமே குறித்து யூடியூப்
யூடியூப்ல பேசுறாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மேஜர் மதன்குமார் வந்து ஒரு யூடியூப் சேனல் நல்லா சொல்லியிருந்தாரு. இது உறுதிப்படுத்தப்படவே இல்ல. கண்டிப்பா அவங்களும் அட்மிட் பண்ண போறது கிடையாது. இது மாரி எங்க சிஏ உளவாளின்னு கண்டிப்பா அமெரிக்கா அட்மிட் பண்ண போறது கிடையாது. பட் இது குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. ராவும் அதுக்கு இந்தியாவோட பாதுகாப்புக்கு, பிரைம் மினிஸ்டரோட பாதுகாப்புக்கு கூட எஸ்பிஜி கமாண்டோஸும் இருக்கிறாங்க. அது குறித்து நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்ல. பட் இங்க சைனா, அமெரிக்கா வந்து இந்த மாரி சகுனி மாரி வேலைகள், பிரதமர் மோடிய கொல்ல சகுனி மாரி வேலைகள் ஈடுபடுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா ஈடுபட தான் செய்வாங்க. ஏன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா முன்ன மாரி கிடையாது. இப்போ வந்து அமெரிக்காவ எதிர்க்க துணிஞ்சுட்டாங்க. அவர் எவ்வளோ வரி விதிப்பு போட்டாலும், இந்தியா தன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பண்ணியிருக்கு. இது கண்டிப்பா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப எஸ்சிஓ மீட்டிங் மூலமா அங்க வெளிப்படுத்தின ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா, அந்த சைனா சைனா அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புதினோட அந்த ஒரு போஸ்ட் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா, குளோபல் ஆர்டரே சேஞ்ச் பண்ற மாரி யுஎஸ் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா யுஎஸ்க்கு வந்து இந்தியா தலைவலிங்கிறத தாண்டி இந்தியாவோட தலைமை ஒரு தலைவலியா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த மாரியான சகுனி வேலைகள்ல யுஎஸ்ங்கிறது ஈடுபட தான் செய்வாங்க. ஸோ இந்த மாரியான இடத்துல நாட்டு மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட விருப்பமா இருக்கும். இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் இருந்தா தயவுசெய்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது குறித்து நம்ம மேலும் விவாதிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும், நிச்சயமா வரும்.